ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்னைக்கு நவம்பர் 27. நேற்று நவம்பர் 26, 1949 அந்த காலத்துக்கு போங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் நவம்பர் 26, 1949. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முழு வடிவமும் இந்த ஒரு முகப்புரையில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அண்ணல் அம்பேத்கர், பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த முகப்புரையை அவ்வளவு பாராட்டுவாங்க. இந்த முகப்புரையை உறுதிமொழியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2015 இதை இந்திய அரசாங்கம் ஆரம்பித்து இதனுடைய விழிப்புணர்வை ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 26 கொடுத்துக்கிட்டே வராங்க. இது மாநிலங்களுக்கும் பரவி இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயத்தில் இந்த முகப்புரையை ஒரு 9 மொழிகளுக்கு வழங்கியிருக்காங்க. 9 மொழிகளில் மொழிபெயர்த்து வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஆஸ்பைரன்ஸ்க்கு இது நேற்று ஒரு நியூஸாக வந்திருக்கு. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கண்டென்ட்டை நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். படிக்கும் போது நான் நேற்று இந்த இந்திய அரசியலமைப்பு சக்தி புக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன், ஒரு பேப்பரில் எல்லாம் கூட எழுதி வச்சுருப்பேன்னு. அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸு எனக்கு தோணுது. அதாவது 9 மொழிகளில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, ஒரு 2 மொழிகள் ஃபஸ்ட்டு மலையாளம், மராத்தி. இது மா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய 2 மொழிகள், மலையாளம், மராத்தி. ஓகே, அடுத்தது பாங்கிற ஒரு எழுத்து ஒட்டி 3 மொழிகளில் இதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேபாளி, பஞ்சாபி, போடோ. நேபாளி, பஞ்சாபி, போடோ. ஃபஸ்ட்டு மாங்கிற எழுத்தில் மலையாளம், மராத்தி. பாங்கிற எழுத்தில் 3 மொழிகள், நேபாளி, பஞ்சாபி, போடோ. அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் நம்ம இந்திய மேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த 4 மொழிகளில் காஷ்மீர். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மொழி, தெலுங்கு, அஸ்ஸாமி, ஒடிசா. நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்று மட்டும் மேலே நம்ம காஷ்மீர். ஓகேங்களா, காஷ்மீரி, தெலுங்கு, அஸ்ஸாமி, ஒடிசா. மாங்கிற எழுத்தில் மலையாளம், மராத்தி. பாங்கிற எழுத்தில் நேபாளி, போடோ, பஞ்சாபி. இதுதான், தட்ஸ் ஆல். நேற்று நியூஸ் படித்ததில் டிஎன்பிஎஸ்சி அஸ்பைரன்ஸ்க்கும் ஐஏஎஸ் அஸ்பைரன்ஸ்க்கும் இது ஒரு கொஷின் அண்ட் ஆன்சருக்கான, இல்லைன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் ஆன்சருக்கான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது இந்திய மக்களுக்கான உரிமைக்கான ஒரு முகப்புரையை நமக்கு தந்திருக்கு. அது எழுதப்பட்ட ஒரு வடிவமைப்பு அண்ணல் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருக்கு அவங்களுடைய அந்த குழுவில் இருந்த மற்ற 11 பேருக்கும் நம்ம தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த அரசியலமைப்பு சொல்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய, இந்திய மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுறது, அவங்களுடைய ஒற்றுமையை, சமய சார்பின்மையை, சமயப்பற்று எல்லாத்தையும் ஒரே ஒரு 4 லைனுக்குள்ளே அதில் அடக்கியிருப்பாங்க. சமய சார்பில்லாத நாடு, ஒற்றுமையான நாடு, இந்திய இறையாண்மையை காக்கக்கூடிய சட்டங்கள் உள்ள நாடு. இதுதான் இந்த முகப்புரையினுடைய ஒரு சின்ன நர்ஷல். வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கான உரிமையை மீட்டு தரக்கூடிய சட்டம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை எழுதப்பட்ட ஒரு சட்டம், நெகிழாத்தன்மையுடைய சட்டமும் கூடன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நீதிமன்றங்கள் இப்போ ரீசண்ட் டைமில் நெகிழாத்தன்மை, இந்த 2 அதிகாரங்கள் இருக்கக்கூடாது, அதை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. நெகிழும்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப இந்த இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, இறையாண்மைக்கு, மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரச்சனை வரும்போது நெகிழாத்தன்மை இருக்கும். இவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுதான் இந்திய அரசியலமைப்பு.
இத மீறி இந்த சட்டத்த மீறி யாரும் எதுவுமே பண்ணிட முடியாது. ஆனாலும், இங்க இந்த சட்டங்கள் எல்லாம் மீறப்படுது. பழிவாங்கல்கள் நெறைய இருக்கு. இந்த பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அ சட்டங்களை மீறிய செயல்கள் நெறைய நடந்துட்டுருக்கு. அ ஜீவராசிகள் நம்ம சுற்றி மலைகள் இருக்கு, நீராதாரங்கள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, நன்செய் நிலங்கள் இருக்கு, காடுகள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். இத அழிச்சிட்டு, இந்த இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? இந்த இயற்கைக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? இந்த காட எடுத்துக்குவோம். காட்டுல இருந்து ரோலக்ஸ்ன்ற ஒரு யானைங்க எவ்வளோ அழகா நம்ம கோயம்புத்தூர சுத்தி நடந்துக்கிட்டு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தது. கொம்பன் சொல்லிட்டு ஒரு யானை சுத்திட்டு இருந்தது. அது 2மே இன்னைக்கு இல்ல. இறந்துருச்சு. அதனுடைய உரிமை எங்க போச்சு? இந்த சட்டங்கள்லாம் எங்க போச்சு? அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கறதுக்கு கூட விடுறதில்ல. ஏன்னா, அதிகாரங்கள், அழுத்தங்கள் ஒரு நியாயத்தையோ, தர்மத்தையோ கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான நிலைமை, சூழ்நிலைகள் இங்க இல்ல. எத்தனை சட்டங்கள் இருந்தாலும், ஒரு கேள்வி கேட்கிறவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீராதாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீன்கள் இனங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. கடல்ல அந்த எண்ணெயெல்லாம் கொட்டிடுறாங்க இல்லைங்களா? அதனால. அப்புறம் கழிவுகள் கடல்ல இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அதையெல்லாம் சாப்பிட்டு மீன் இனமே அழிஞ்சு போச்சுன்றாங்க. பறவை இனங்கள் இந்த நிலங்கள ஆக்கிரமிக்கிறதுனால மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டுறது. அந்த பறவை இனங்கள் இல்ல இங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பாருங்க. இங்க எங்க வீட்டு பின்னாடி ஒரு சின்ன விதைய நான் போற வழியில இருந்த ஒரு பழத்த சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன விதைய தூவி விட்டதுனால ஒரு பெரிய மரம் வளர்ந்து, அங்க மைனாக்கள் இருக்கு. காக்கை 3 காக்கை குஞ்சுகள். ஒரு காக்கை வந்து நானு சொல்லியிருப்பேன் ஷார்ட்ல. அது வந்து மின்சாரம் தாக்கி பாஞ்சு இறந்துருச்சு. 2 காக்கை இப்போ பறந்து போச்சு. அடுத்தது மைனாக்கள் இருக்கு. நெறைய குருவி இனங்கள் வந்து தங்கியிருக்கு. 3 அணில்கள் அந்த மரத்து பக்கத்துல தென்னை மரம் இருந்தது. அங்க 3 அணில் இருந்தது. இப்போ இன்னும் ஒரு 3 அணில் வளர்ந்திருக்கு. உயிரினங்கள் பெருகி இருக்கு. அதே மாதிரி காடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானை சாகுறது மட்டும் இல்ல. இந்த சிறுத்தைகள் வெளிய வருது. ஒரு சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா ஏரியா ஃபுல்லா நடந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எவ்வளோ மனசுக்கு நெருடலா இருந்தது. அதெல்லாம் யாரு உணர்றாங்கன்னு தெரியல. அந்த சிறுத்தைகள்லாம் ஏன் வருது? இங்க திருப்பத்தூர்ல மேரி இமாக்குலேட் கான்வென்ட்டுங்கிற ஒரு ஸ்கூலுக்குள்ள காவலாளிய தாக்குறதுக்கு வந்து, அதுக்கப்புறம் அவரு ஏதோ தெய்வாதீனமா தப்பிச்சு, அந்த சிறுத்தை வந்து வெளிய வந்தது. நிகழ்வுகளும் நடந்தது. அதே மாதிரி அ நேத்து ஒரு கரடி அந்த நீலகிரி ரோட்ல வனத்துறையினர் ரோந்து போகும்போது அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக்க சாப்பிட்றதெல்லாம் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் உணவுகள் இல்லாம பிளாஸ்டிக்க சாப்பிடுது. இந்த மாடுகள் சாலைகள்ல திரியுது. மேய்ச்சல் நிலங்கள் இல்லாம நன்செய் நிலங்கள் எல்லாம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சாச்சு. இதையெல்லாம் கேள்வி கேட்டா. இன்னொன்னு மிக முக்கியமா சொல்லணும். இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல இருந்து அந்த மேகமூட்டத்தில் வர்ற மழையினால நீர்வீழ்ச்சி ஏற்பட்டு நீராதாரங்கள் எத்தனையோ இருந்தது. அந்த நீராதார பாதைகளையே அடைச்சு சின்ன சின்ன ஓடைகள்ல எத்தனையோ கிராமங்கள்ல போய் பாருங்க. சின்ன சின்ன ஓடைகள்ல அந்த இடத்த சாக்கடைன்னு நினச்சுக்கிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஏரிகள அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த ஏரிகள், இந்த நீரோடைகள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஹரப்பா நாகரிகம், இங்க இருக்கிற தமிழர் நாகரிகம், நம்ம கீழடியெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே நீராதாரங்கள் இருந்த இடத்துல தான் இருந்தது. அதை நோக்கிய அந்த அ நாகரிகங்கள், தொட்டில்கள் தான் இங்க இருந்தது. அங்க தான் மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு, அந்த மக்களையே ஏமாத்தி, அந்த சமவெளி பகுதிகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்த பகுதிகள பிஸ்னஸ்க்காக எத்தனையோ நீராதாரங்கள எல்லாமே ஒரு சிமெண்ட்டோ, ஏதோ ஒண்ணு போட்டு அடைச்சு வச்சுட்டு, நீராதங் போறதுக்கே இடம் இல்ல. ஆனா, நம்ம மூதாதையர்கள்லாம் நீராதாரங்கள எப்படி வழிபட்டாங்கன்னா, ஒரு தெய்வமா வழிபட்டாங்க. அதுலயும் மிக முக்கியமா பெண் தெய்வங்களா வழிபட்டாங்க. பொன்னியாறு, பொன்னின்னு சொல்லிட்டு ஒரு அ தெய்வத்த அங்க வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. கங்கை
கங்கைன்னு சொல்லிட்டு கங்கை அம்மன் சொல்லிட்டு நம்ம குடியாத்தத்துல இருக்கு பாருங்க. அது பேர் எதுக்கு வந்தது? அந்த பச்சை குப்பன்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாங்கான இடம் இருக்கும். அங்க பாலாறு, அந்த மலையிலேருந்து பாலாறு எங்கெங்கேயோ இருந்து வரும். அந்த இப்ப சொன்னேன் இல்லைங்களா? தெலுங்கு பக்கத்துல தெலுங்கானா இருக்கு, ஆந்திரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கருந்தெல்லாம் வரும். தடுப்பணை கட்டுறாங்க. இத வந்து அப்துல் கலாம் ஐயா அவங்க சொன்னாங்க. இந்த மாரி நீராதாரங்களை எல்லாம் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றா இணைக்கிறது மட்டும் நடக்கிறது இல்லைங்க. ஆனா, ஒவ்வொன்னத்தையும் காணாம பண்ணிட்டு இருக்கிறது தான் நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் கேட்டா தப்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறவங்கள எங்கேயாவது பழி வாங்கிட்டு இருக்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இத தான் நான் சொல்ல வரேன். அதில எனக்கு நடந்த இன்சிடென்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இந்த மாரி இயற்கை சார்ந்தும் சரி, இல்ல அ பொதுமக்கள்லயே ஏழை எளியோருக்கு எதுனா நன்மை செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து கூறுனதுலயும் சரி, இந்த மிக முக்கியமா நான் வந்து தூக்கி வீசப்பட்டேன். இங்க திருப்பத்தூர்லேருந்து வேலூர் போற வழியில பச்சைக்குப்பம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மலை. அந்த மலை இந்த மாரி காலத்துல டிசம்பர், கார்த்திகை காலங்கள்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைய ஒட்டி இந்த பஸ்ல போம்போது, அந்த ரோடு பக்கத்திலேயே அந்த பாலங்கள நெருங்கும்போது, ரோடு பக்கத்திலேயே ஒரு மேகமூட்டம் வர்ற மாரி இருக்கும். நம்ம கொடைக்கானல், ஊட்டி கூட போ தேவையில்ல. அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம ஏலகிரி மலையிலயும் அந்த மாரி தான் இருக்கும். அந்த மலைகள்லேருந்து வந்த நீராதாரங்கள் எங்க போச்சு அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ரத்த கண்ணீர் வடியும். இருந்தாலும் நான் வேற ஒரு காரணத்துக்காக தூக்கி வீசப்பட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த பழிவாங்கல் எண்ணங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அது வேற ஒரு மாதிரியான பழிவாங்கும் எண்ணங்கள். இதெல்லாம் நான் நெறைய சொல்லியிருக்கேன். அதாவது அம் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா ஒரே ரூல்ஸ் தான். ஒரே ரூல்ஸ் தான் இருக்கும். அந்த ரூல மீறி செய்யறதுக்கு அந்த சட்டம் எதுக்கு? அப்படிங்கிற கேள்விக்காக தான் நான் தூக்கி வீசப்பட்டேன். அந்த சமயத்துல பேருந்துகள்ல போகும்போது பல வகைகள்ல துன்பப்படுத்தப்பட்டு, தெய்வம் மாரி வந்த அந்த கண்டக்டர்ஸ் என்ன முன்னாடி உட்கார வச்ச நிகழ்வுகள்லாம் நடந்து, அந்த முன்னாடி உட்காந்துட்டு போம்போது, இந்த இயற்கை சார்ந்த இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல, நீர்வீழ்ச்சிகள்ல, நீரோடைகள்ல, பாலாற்ற பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் எனக்கு வந்தது. இந்த அ பாடல் வரிகள கேட்டுக்கிட்டே காதுல போட்டுட்டு, இதெல்லாம் மறந்துடணும். நம்மளுடைய கொள்கை வேற, இவங்களுடைய கொள்கை வேற. நம்ம இந்த நாட்டுக்கு நல்லத தான் செய்யணும் அப்படின்ற அந்த பிடிப்புல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன், கொள்கை பிடிப்புல. அப்பதான் நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நாங்க சென்னைக்கு போகும்போது, அதுக்கு முன்னாடி சென்னையில ரொம்ப வறட்சி. மழையே தூறல. நாங்க போன பிறகு மழை தூறுச்சு. இந்த தூக்கி வீசப்பட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த டைம்ல பாலாற்றுல எத்தனையோ வருஷ காலங்களா இல்லாத தண்ணி. நான் அந்த ஊருக்கு போகும்போது பாலாத்துல தண்ணி வந்தது. இந்த டிசம்பர், கார்த்திகை மாத காலங்கள்ல இதே மலையில அவ்வளோ தூரம் போயிருக்கேன். அந்த மழையெல்லாம் தூறி அந்த பாலாத்துல தண்ணி வந்தது. அதில கூட ஒரு சோகமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலாத்தங்கரையில ஆக்கிரமிப்புகள்ல இருந்த மேய்ச்சல் நிலங்கள்ல இருந்த பசுமாடுகள் எத்தனையோ அடிச்சுட்டு போய் உயிர விட்டது. இந்த ஜீவராசிகளுக்கு நம்ம செய்ற தப்புனால, அதாவது யாரையோ மனிதர்கள பழி வாங்குறோம்னிட்டு, எத்தனையோ இந்த இயற்கை வளங்களும், ஜீவராசிகளும் என்னென்ன கொடுமைய அனுபவிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். அதே சமயத்துல என்னுடைய கொள்கை பிடிப்புல நான் என்னைக்குமே தளர்ந்ததில்ல. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மழை தூறுனது சென்னையில பாலாத்துல எத்தனையோ வருஷ காலத்துக்கு அப்புறம் இந்த மழை வந்தது. இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறியா தெரிஞ்சது. இத மட்டும் தான் எடுத்துக்குவேன். அதே சமயத்துல இந்த ஜாதிய வன்முறைகள் வந்து என் மேல திணிக்கப்பட்டது உண்மை. அதையும் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு என்னுடைய நேம் வந்து இனிய ராஜகுமாரி. நான் இனிய ராஜகுமாரின்னு கூப்பிட்டா தானே திரும்பி பார்க்க முடியும். சும்மாவே
எதனா ஒரு பேரே சொல்லாமல் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தால் நான் எப்படி திரும்பி பார்ப்பேன்? அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த நாகரீக தொட்டில்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த காலத்தில் ஏதோ ஒன்று இந்த அடையாளத்துக்காக ஜாதி அமைப்புகள் உருவாகியிருக்கு. அதில் இந்த பழிவாங்கும் எண்ணங்களும் வந்துருச்சு. இது உண்மை. இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அதில் எஸ்சி, எஸ்டி ஆக்ட் ஒண்ணு இருக்கு. அதில என்ன மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் நினைச்சது வேற. நான் தான் பாடல் கேட்கிறேனே. பாலாற்றங்கரையில அந்த ஆற்று வெள்ளம் வர்றத பார்த்தனே. சென்னையில அவ்வளோ வறட்சியா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ தண்ணி வருது. அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அந்த தண்ணினால முழுகிட்டு, இந்த ஏரியா உங்களுதா, அந்த ஏரியா உங்களுதான்னு கேட்டோம். இந்த ஏரின்னு சொல்லலையே அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப மீம்ஸ் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல போட்டுட்ருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு, இதையும் பார்க்கும்போது சரி ஓகே. இதையும் நல்லபடியா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அடையாளம் தான். என்ன பழி வாங்குறதுக்கோ, அல்லது உங்கள நான் பழி வாங்குறதுக்கோ கிடையாது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சத்த நீங்க புரிஞ்சே ஆகணும். மத்தவங்கள எந்த பழி வாங்குற எண்ணத்துக்கும் நீங்க ஆட்படக்கூடாது. அவங்கவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. எனக்கு என்னுடைய பேரு உரிமைன்னா, நான் ஏதோ ஒரு பிறந்துட்டேன். அது எனக்கு உரிமை அப்படிங்கிறத விட, நீங்க வந்து உரிமையா எடுத்துக்கிறீங்க. அத வந்து நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னிட்டு, நீங்க தவறா சொன்னீங்கன்னா, அதாவது தெரிஞ்சே தப்பு செய்றீங்கன்னா, அத வந்து மாத்தி காட்டுறதுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. இந்த 2 அதிகாரங்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்கிறத நீதிமன்றங்கள் அடிக்கடி வலியுறுத்திட்டு வருது. இந்த 2 அதிகாரங்கள் இருக்கவே கூடாது. மனித குலம்னா மனித குலம் தான். எல்லாருமே சமம். முகப்புரை சொல்லுதே. சமம், சமம் அவ்வளோதான். ஓகே. அது புரிய வச்சுட்ருக்கேன். இந்த பழிவாங்கல் எண்ணங்கள் இந்த மாரி தான் கொண்டு போணும். பழி வாங்குறதே போயிடும். இதுக்கு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல அதை போட்டுட்ருக்கேன், இதை போட்டுட்ருக்கேன் அப்படின்னுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா, நான் மகளிர் ஆணையத்துக்கு எழுதின ஒரு லெட்டரை சமூக ஊடகங்கள்ல வெளியே விட்டுட்டாங்க. அது எவ்வளோ பெரிய சட்ட தவறு அப்படின்னு கூட தெரியாம. அது எல்லாம் நான் பழி வாங்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பழி வாங்கக்கூடாது. நான் சொல்ல வந்தது ஏதோ ஒண்ணு சட்ட தவறோ, இல்ல தெரிஞ்சே உங்கள பழி வாங்குறதுக்காக நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களோ என்னவோ. நான் என்னுடைய கொள்கை அத தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தெரிஞ்சுக்கிட்டு திருந்துறவங்க திருந்தட்டும். திருந்தாதவர்கள் போகட்டும். அவ்வளோதான். அடுத்தது இப்போ வரைக்கும் நீண்டுட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு காவல்துறை சைபர் கிரைம் இருக்கு. அதில் பெட்டிஷன் போடுறேன். அப்புறம் அனிமல் வெல்ஃபேரில் பெட்டிஷன் போடுறேன். ஒரு 3 நாய்க்குட்டிகள் வந்து ஆட்டோவில் எடுத்துன்னு போய் விட்டுட்டாங்க. அந்த தெய்வத்தினால கூட இந்த பழிவாங்கும் எண்ணத்தினால பழிவாங்கப்பட்ட அந்த வாயில்லா ஜீவன்கள் நம்மெல்லாம் கும்பிட்றோம் பாருங்க. இந்த நீராதாரங்கள் முதல் கொண்டு, இந்த இயற்கையை முதல் கொண்டு, அந்த சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிக தொட்டில்கள் முதல் கொண்டு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அத்தனை தெய்வங்களும் வந்தா கூட அந்த ஜீவராசிகளை, அந்த 3 தாயை இழந்த எப்படி தவிச்சுச்சோ தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹர்ட் பண்ணுது. நான் என்னைக்குமே அழுந்ததில்ல. நான் இன்னைக்கு வரையும் நான் அழுந்துட்டுருக்கேன்னா, நான் கண் கூட ஒரு பழி வாங்கல பார்த்தேன். இதெல்லாம் கூட நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? ஜாதிகள், அது இது, இந்த காடுகள் அழிப்பு, ஜீவராசிகள் அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்கூடா ஒரு ஒரு சின்ன குழந்தைங்க, இந்த உலகத்தில் பிறந்த குழந்தைங்க, அவங்கள வந்து நம்ம திரும்ப பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில் அப்படின்னும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சட்டங்கள் திட்டங்கள்லாம் என்னதுக்கு? இந்த பழிவாங்கும் எண்ணங்கள் இருக்கக்கூடாதுங்கிறேன். அவ்வளோதான். இந்த பழிவாங்கும் எண்ணம் இருக்கவே கூடாது. ஏதேதோ எங்கெங்கேயோ போய் அரசியல், அது இது சட்டம், அப்புறம் தூக்கி வீசப்படுறது ஒரு மனிதர், இதெல்லாம் இயற்கை அழிப்பு, காடுகள் அழிப்பு, இந்த மாதிரி மலைகள் கொடைஞ்சி எதேதோ பண்ணிட்டு, அந்த மயில்களை ஒரு ஆண் மயிலை வந்து ஒரு நாய் துரத்துறத விளைநிலத்தில் நான் கண்கூடா பார்த்துருக்கேன். கிராமத்தில் சந்திரபுரம், அக்ரஹாரம், பனியாண்டப்பள்ளி என்ற கிராமத்துலலாம்
நான் கண்கூட பார்த்துருக்கேன். மலைய அழிச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இப்போது புதுசாக ஒரு அரசியல். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே அவங்கவுங்களுக்கு தோன்றத பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி ஒரு அரசியல் ரீதியாக ஏதேதோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் விட்டதுக்கு நான் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் போட்டேன் இல்லைங்களா? அந்த மாதிரி போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் ரீதியாக நாய் சண்டைன்ற பேரில் சண்டை போட்டுட்டு பழிவாங்கும் எண்ணங்களோட தவறான வார்த்தைகளை பெண்கள் மீதே திணிச்சிட்டு அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் இந்த மனித குலத்துக்கு நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதையும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பழிவாங்கும் எண்ணங்கள் இந்த மனித குலத்தை கண்டிப்பாக வாழவே வைக்காது. இந்த நாய்க்குட்டிகள் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்ன வருஷம் 2 நாய்க்குட்டிகள் விஷம் வச்சு கொல்லப்பட்டது. இதெல்லாம் உண்மைங்க, 100% உண்மை. இல்லைன்னா நம்ம ஏன் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வர்ற ஒவ்வொரு துறைகளில் உள்ள துறைக்கும் அதனுடைய நோடல் ஆஃபீஸருக்கும் நம்ம பெட்டிஷன் போட போகிறோம்? அதெல்லாம் போடவே தேவையில்லை இல்லையா? ஒரு சின்ன மனிதாபிமானம் இருந்தால் போதும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிட்ருக்கும். கொலை பண்ணிட்டான் இல்லையா ஒருத்தன், குடிச்சிட்டு வந்து ஒரு +2 மாணவியை கோயம்புத்தூரில் ஒரு பையன் என்னவோ பண்ணிட்டான் இல்லையா? ஸ்கூலில் ஒரு 9th கிளாஸ் படிக்கிற பொண்ணை நீ என்ன கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவளுடைய பர்சனாலிட்டி கல்ட்டையே குலைச்சி ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைய இன்னைக்கு இழந்துட்டு நிற்கிறோம். அந்த மாதிரி தான் ஜீவராசிகளும் மற்ற ஜீவராசிகளும். ரோலக்ஸ் என்ற யானை இறந்தது, அந்த மயில்களை நாய்கள் துரத்துறது, நாய்கள் மனிதர்களை துரத்துறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். ரொம்ப தவறுங்க, ரொம்ப தவறு. மலையை குடஞ்சி மயில் வாழ்கிறதுக்கே இடம் இல்லைங்கிறத பற்றி யாருன்னா யோசிக்கிறாங்களா? அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்கள நான் பழி வாங்குறேன், இவங்கள நான் பழி வாங்குறேன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ அநியாயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் தேவையில்லாதது. தேங்க்யூ.